இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? இடைவேளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நினைச்சேன், நானே ஞாபகப்படுத்துதேன். நானு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் விருமனை ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அப்ப இருக்குன்னு சொல்லிட்டிய. இப்ப இன்னமும் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து விட்டீங்களா? அப்படியே சொன்னேன், அந்த மாதிரியே சொன்னேன். அதே மறந்து போச்சா? அந்த மாதிரி பேரு இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க தான் பேப்பர்லயே பேட்டி கொடுத்திருக்கீங்களா? அவரை நல்லா தெரியும்ட்டு. மன்னிக்கணும் மேடம், எனக்கு வயசாயிடுச்சு இல்லீங்களா? இந்த மாதிரி கேட்டா எப்படி மேடம் ஞாபகம் இருக்காது? மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க கோர்ட்ல பேசியிருக்கீங்க, அத நீங்க மறந்துடாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்க. இப்ப மறந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜம்மா, என்னைய தப்பா நினைச்சிட கூடாது மேடம். இது வயசான வர பிரச்சனை மேடம். இது உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏஜிங்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், விட்னஸ் ஆசையில மாறிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. உடனே விட்னஸ டிஸ்மிஸ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்பதான் திருவிழாவே ஆரம்பிக்கி, அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி? என்ன வளர்றீங்க? ஆறு நான் வளருதனா? ஆறு வளர போறான்ட்டு பாருங்க. பரணி, அந்த போன் எடுத்து காட்டல. ஜட்ஜம்மா, இந்த போன்ல இருக்க வீடியோவை அங்க இருக்க பெரிய டிவியில போட்டு பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்குதே. ஐயா, அம்மா இதை கொடுத்துருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், எனக்கு சொல்லாம எந்த வீடியோவையும் இங்க ப்ளே பண்ண கூடாது. ஐயா, இது எங்க தரப்புல சாட்சி, நான் கொடுக்கலாம்ல? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். வீடியோவை ப்ளே பண்ணுங்க. என் பர்ஃபார்மன்ஸ் கோர்ட்ல பாருங்க. அந்த வெறும் பையன் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு.